குர்ஆன் மற்றும் சுன்னா அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்வதை பற்றி எக்கச்சக்கமா சொல்கின்றது. அல்லாஹ்வுடைய வழியில நீங்க ஒரு செலவு பண்ணீங்க அப்படின்னாக்கா அது ஒரு தானிய மணியை போன்றது. சும்புலத்தின் குர்ஆன் சொல்லுது. ஒரு தானிய மணி, ஒரு பயிர் அப்படியே வருது, அதுல ஒரு கதிர் வருது, அந்த கதிரில் 70 தானிய மணிகள், அந்த 70 தானிய மணிகளையும் தனித்தனி விதை நல்லா மாறி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதிரை உண்டு பண்ணுது. அது ஒவ்வொன்றையும் 70 தானிய மணிகள், 700 தானிய மணிகள், அப்படி ஒண்ணு அப்படியே 100 பல்கி பெருகிட்டே போகும் குர்ஆன் சொல்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வழியில் நீங்கள் ஒரு பைசா, ஒரு ரூபாய் நோட்டை செலவு செய்தால், ஒரு பொற்காசை செலவு செய்தால், தனது வழக்கரத்தால் அல்லாஹ் அதனை பெற்றுக் கொள்கின்றான். வழக்கரம்னா மதிப்பு, மரியாதை, கண்ணியம், கௌரவம். அதை மதிப்போடு அல்லாஹ் பெற்றுக் கொள்கின்றான். அதை அவன் வளர்த்து அதை ஆளாக்குகின்றான், செழிப்பாக்குகின்றான். அல்லாஹ்வின் தூதர் இன்னொரு சொல்றாங்க, ஒரு உஹது மலையை போல் அது வளர்ந்து விடுகின்றது. அல்லாஹ் அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றான். அல்லாஹ்வுடைய வழியில் நாம் செலவு செய்வது அப்படி பக்குவமாக பாதுகாக்கப்பட்டு பன்மடங்காக பெருக்கப்பட்டு நமக்கே திருப்பி அளிக்கப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் என்னுடைய பொருள் என்று அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான், பாயறான். உண்மையிலேயே அவனுடைய பொருள் என்ன தெரியுமா? அவன் உண்டு கழித்ததும் உடுத்தி கிழித்ததும் நாளைய வாழ்க்கைக்கு அனுப்பி வைத்தது. அவனுடைய சொத்து, அவனுடைய செல்வம், உண்டு கழித்தது, உடுத்தி கிழித்தது, நாளைய வாழ்க்கைக்காக அனுப்பி வைத்தது. நம்ம என்ன செலவு பண்றோமோ அது நம்முடைய எதிர்கால மறுமை வாழ்க்கைக்காக சேமிக்கப்படுகின்றது. இந்த நம்பிக்கையை குர்ஆன், ஹதீஸ், நபிமொழிகள் நம்முடைய மனசில் ஆழமாக அழுத்தமாக வேரூன்றுகின்றன. நீங்க செலவு பண்றதுனால எதுவும் வேஸ்ட் ஆகாது. இன்னும் சொல்ல போனா, நீங்க செலவு பண்றீங்க இல்லையா அல்லாஹ்வுடைய வழியில, அதுதான் உண்மையிலேயே உங்களுடைய சொத்து, உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கான சேமிப்பு. நீங்க இங்க 1 ரூபாய் செலவு பண்ணா அங்க 70 ரூபாயா 700 ரூபாயா கிடைக்கும். இந்த நம்பிக்கையை ஷரியா விதைக்கின்றது. என்ன செலவு பண்றியோ அது அங்க பன்மடங்காக கிடைக்கும். இந்த பன்மடங்குங்கிறது எப்படி கணக்கு பண்றாங்க? உங்களுடைய நிலை, உங்களுடைய ஹாலத், உங்களுடைய சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில இந்த செலவு நீங்க பண்ணீங்க பாருங்க. ஒருத்தரிடம் 10,000 ரூபாய் இருக்கின்றது, மிகுதியாக தேவைக்கு அதிகமாக ஒருத்தர் 10,000 ரூபாய் வச்சிருக்கிற கையில, அவர் ஒரு 500 ரூபாய் செலவு பண்றார். உங்களிடத்தில் 1000 ரூபாய் இருக்கின்றது, உங்கள்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்கு தேவைக்கு அதிகமா, நீங்க அதுல இருந்து ஒரு 200 ரூபாய் செலவு பண்றீங்க. ஷரியத்துடைய பார்வையில 500 ரூபாயை விட 200 ரூபாய் மதிப்பு மிக்கது. ஏன்னா அதோட வேல்யூ அதிகம் இல்ல. 1000ல் 200, அது 10,000ல் 500. சோ அதோட வேல்யூ மாறி போகிறது. எல்லாம் அப்படித்தான் இருக்கும். இடம், உங்களுடைய மனோநிலை, அதை பொறுத்துத்தான் ஒவ்வொரு அமலும் ஒவ்வொரு செயலும் கணக்கிடப்படுகின்றன. யோசிச்சு பாருங்க, நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, அமைதியா இருக்கிறீங்க,